கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் சொல்லி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ரா அவர்கள் எழுதினதான அந்த புத்தகத்தை குறித்து நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நாளிலேயே 3 நிமிடங்களிலே இதை பார்க்க முடியாது. ஆனால் அதில் குறிப்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக போகிறேன். அநேகர் இந்த எஸ்ராவையெல்லாம் கடந்து படித்து அப்படியே கடந்து போய்விடுவார்கள். ஆனால் அதில் பார்க்கின்ற வேளையில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் கோரேஸ். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கிங் சைரஸ் என்று சொல்வார்கள். அவன் பாபிலோனை அரசாண்டு கொண்டு வந்தவன். அந்த நேரத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை அவர்களை சரி செய்வதற்காக, கரெக்ட் பண்ணி வழிநடத்துவதற்காக ஒரு புறஜாதியான ராஜா அவர்களை வழிநடத்த வேண்டியதாக இருந்தது. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியில் கூட வசனங்கள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளினாலே முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எஸ்ராவின் புத்தகத்தில் 1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். மிக அழகாக இந்த இடத்துல சொல்லும் பொழுது எருசலேமிலே தேவ ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு கட்டப்பட முடியாத, சீர் செய்ய முடியாத நிலையில இருந்ததை பார்க்கின்ற வேளையில அந்த பாபிலோன் தேசத்து ராஜா பங்கு பங்காக அனுப்புகிறார். இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில முதலாவதாக செருபாபேல் என்கிற ஒருவர் வருகிறார். அதன் பின்பு எஸ்ரா வருகிறார். அதன் பின்பு நெகேமியா வருகிறார். இவர்களெல்லாம் வந்து அந்த இடிந்து போனதான எருசலேமை கட்டுவதற்கு வருகிறார்கள். அந்த கட்டுவது என்று சொன்னால், ஒரு காரியத்தை எழுந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அநேக பொருள்கள் தேவை, அரசாங்கத்தினுடைய ஒத்தாசை உதவிகள் தேவை. அந்த நாளிலே கூட தேவன் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் 2வது அந்த எகிப்தை போல அவர்கள் இந்த ரெமனன்ட் பீப்பிள் என்று சொல்வார்கள், அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை அழைத்து வந்து அந்த எருசலேம் பட்டணத்தில் அவர்களுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுத்து அந்த எருசலேமை கட்ட திட்டமிட்டார். இதுதான் இந்த எஸ்ராவினுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா அவர் ஒரு வேத பாரகர். அவர்தான் 1, 2 நாளாகத்தை எழுதினவர். எஸ்ராவையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல இந்த கோரேஸ் ராஜா என்பவர் தான் பாபிலோனை, இன்றைக்கு இருக்கிற ஈரான் தேசம்தான் அன்று பாபிலோனாக இருந்தது. நாம் இதிலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு தேசத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் புறஜாதி ராஜாவை கொண்டும் கூட திருத்தக்கூடியவராயிருக்கிறார். அவர்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருந்தார். அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் இவர்கள் வரும்பொழுது அந்த எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதான எல்லா பொன் வெள்ளி பாத்திரங்கள் எல்லா காரியங்களையும் அவர்கள் திரும்ப கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த காரியத்தை இந்த தேன்தொழி நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நமக்கு அது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு உதவி செய்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். அன்று கோரேஸ் ராஜா, இன்று அநேக அரசு அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் நமக்கு உதவியாக வர முடியும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதியான அந்நிய தேசத்து ராஜாவாக இருந்தாலும் கூட எருசலேம் பாழாகிறதை பார்த்து, இடிந்து போயிருக்கிறதை பார்த்து அவன் பங்கு பங்காக அனுப்புகிறான். செருபாபேல் வந்தார், எஸ்ரா வந்தார், நெகேமியா வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படியாக வருகின்ற வேளையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் அங்கு ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன காரியங்களை எழுந்து கட்ட நாம் முன்னுக்கு வருவோம்.